உங்க பேர் சாந்தா தானே? அன்னைக்கு உங்க அழுகைக்கு இறக்கம் காட்டாதானா இன்னைக்கு இவ்வளவு மரியாதை காட்டேன்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல சாந்தா. உங்களை பத்தி நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய தவறையும் நான் உணர்ந்துட்டேன். அதுக்காக உங்ககிட்ட என் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருக்கேன். இன்ஸ்பெக்டர் சார், உங்க வார்த்தைகளால என் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னுடைய தவறான மதிப்பீட்டால உன்னோட பேரு ஒழுக்கம் தவறிய பெண்கள் பட்டியல்ல ஒன்னாயிருச்சு. ஐ எம் சாரி. இனி அதை மாற்ற முடியாது. நீங்க நினைச்சா உங்க வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கலாம். எப்படி? மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணி. ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்றது நடைமுறைக்கு ஒத்து வரும்னு நினைக்கிறீங்களா? சாந்தா, இதே 2 வருஷத்துக்கு முன்னாலன்னா நானே நடத்தி காட்டியிருப்பேன். இப்ப என்னால முடியாது. ஏன்னா நான் ஒரு குழந்தைக்கு தகப்பேன். நீங்க எங்கேயும் போக வேண்டாம். இது என்னோட வேண்டுகோள். இப்ப நீங்க இருக்கிற வேலு வீடு தான் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடம். சாந்தா, நான் எங்க இருந்தாலும் நீங்க ஒருத்தனோட நல்லா வாழறீங்கிறத கேள்விப்பட்டாதான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். வாங்க போலாம். ப்ளீஸ் கம் ஆன். வேலு, வேலு, வேலு. யாரு? நான் தான்ப்பா. நான் தானே. யாருங்க? ஐயா, நடு ராத்திரியில தனியா நீ எங்க இரு? ஐயா, ஐயா வேலு, நான் சொல்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. வேலு, சாந்தா நல்ல பொண்ணு. அவளுக்கு தகுதி இல்லாத கெட்டவங்கிற பட்டத்தை சட்டத்தின் துணையோட ஏற்படுத்திட்டேன். பிராயச்சித்தங்களுக்கு சட்டத்தில் எந்த வழியும் இல்லை. எனக்கும் எந்த வழியும் தோணல. நான் உன்னை கேட்டுக்கிறதெல்லாம் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிவை. நான் அவகிட்ட கோவப்படாத. நான் வரேன். குட் நைட். வேலு, யாரு? வாங்க வாங்க. வேலு இல்ல, அவங்க கடைக்கு போயிருக்காங்க. உட்காருங்க. பரவாயில்ல, நான் கடையில போய் பாத்துக்கிறேன். அப்புறம் அவங்க சொன்னாங்க என்ன? சாந்தா ஆமா, நான் சாந்தாவை மனப்பூர்வமா விரும்புறேன். உண்மையிலேயே சாந்தா ரொம்ப அதிர்ஷ்டக்காரங்க. இல்ல, அதிர்ஷ்டம் எனக்குதான். உங்க வீட்டுல அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். இந்த கல்யாணம் முறையோட எந்த குறையும் இல்லாம நடக்கும். ரொம்ப நன்றிங்க. நான் வரேன்.
தானே நான் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தேன். இத்தனை நாள் இருந்த சமாச்சாரம் வேற. இப்ப நீ யாருன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? யாரு? எங்க ஸ்டேஷன் மாஸ்டருடைய வருங்கால சமாச்சாரம். இல்ல, சம்சாரம். அதுக்கு என்ன இப்போ? இனிமே நீ இங்கெல்லாம் வரக்கூடாது. மண்ணாங்கட்டி நான் என்னைக்கு இங்க வருவேன், உங்க கூட வேலை செய்வாமா. அந்த கதையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். மரியாதையா போயிடு. போ போனே போ. என்ன விளையாடுறியா? ஓஹோ, அஞ்சல மூச்சு. இன்னமே இந்த பக்கம் ஏற்றி பார்க்க கூடாது. அப்புறம் ஸ்டேஷன் மாஸ்டர் எங்களை எல்லாம் போச்சு பாரு. ஓடு. இங்கே இருக்க? ஆமா, நீங்க சந்திச்ச பழைய பொண்ணா இல்ல. ஓஹோ. எனக்கு ஒரு புது வாழ்க்கை உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து நீ கதையை சொல்லி என் நிம்மதியை கிடைச்சாதுக்க. அன்னைக்கு நீ போனதுக்கு அப்புறம் நான் வருத்தப்பட்டேன். ஒரு பெண்ணை கை நீட்டி அடிச்சுட்டோமேன். ஆனா அந்த அடி உனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்குன்னா என் கையை பத்தி உண்மையிலேயே நான் பெருமைப்படுறேன். என்னால உனக்கு எந்த கெடுதலும் வராது, பயப்படாது. ரொம்ப நன்றி சார். எங்கடி போயிட்டு வர? கல்யாண பொண்ணா லட்சணமா வீட்டுல இருக்க வேண்டாமா? கல்யாணம் கல்யாணம் எங்க போனாலும் இதே பேச்சுதான். வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்போ அத பத்தி தான் பேசுவாங்க. என்ன நல்ல காரியமோ எல்லாரும் சேர்ந்து என்னமோ சேரிங்க. ஏய், அசடி மாதிரி பேசாதே. வேலே வேலே, வாங்க உட்காருங்க. வேலை இல்ல, தடுப்பு போயிருக்காரு. யார் தெரியுதா? சாந்தாவுடைய வருங்கால மாமனார். புரியலையா? ஸ்டேஷன் மாஸ்டருடைய அப்பா. இப்படி வெளியே போயிட்டு வரலான்னாரு. நான் தான் முத பொண்ணு விட்ட பாத்துட்டு போலாமே வாங்கன்னு கூட்டியாந்தேன். சாந்தாவை கூப்பிடு. சாந்தா, சாந்தா பாடுங்க. வெக்கப்படுறா? வெக்கப்படுதான். அப்புறம் பாத்துக்கலாங்கிறீங்களா? அதுவும் சரிதான். என்னைக்கு இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வரப்போற பொண்ணு தானே. சரி, அப்ப நாங்க வர்றோம். வேலை வந்தா சொல்லு. ஏண்டி இங்க நிக்கிறேன்? மாமனாரை பார்த்த உடனே மருமகளுக்கு வெக்கம் வந்துடுச்சாக்கும். ஏண்டி ஒரு மாதிரி இருக்கு? எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு வேஷம் கட்டி விடுறீங்க. ஆனா அது அப்பப்ப கலைஞ்சுகிட்டு இருக்கேன். இந்த தடவை யாராலும் எனக்கு காப்பாற்ற முடியாது. என்னடி சொல்றேன்? இப்ப வந்தாரே அவர்தான் என் வருங்கால மாமனார்னு சொன்னேன். ஆமா, ஒரு நிமிஷம் இப்ப வந்துடுறேன். எங்கடி போற? சாந்தா, ஏய், இந்த ஊருக்கு எதுக்கு வந்தீங்க? ஓ, உங்க மகன் கல்யாண விஷயமா வந்தீங்களா? உங்க வருங்கால மருமகளை பார்த்து மனம் பூரிக்கலான்னு வந்தீங்களா? அவளை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லட்டுமா? என் மருமகளை பத்தி நீ சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரோஷக்காரு சார், நீங்க ரொம்ப பெரிய கற்பனை கோட்டையெல்லாம் கட்டாதீங்க. உடஞ்சு தூள் தூளாக போகுது. நீங்க இப்ப ஆசையா பார்க்க வந்த மருமக தாங்கிக்க தயாரா இருங்க. அது நான் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீங்க சந்திச்ச பழைய சாந்தாவை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு கெஞ்சினேன். ஆனா இப்போ நீங்க
தெரிஞ்சுக்கிட்ட என் வாழ்க்கைய பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லுங்கன்னு கேட்க வந்திருக்கேன். அதுவும் உங்க மாங்கிட்ட சொல்லிடுங்க. முடிஞ்சா இந்த ஊரையும் கூட்டி ஒரு மீட்டிங் நடத்திட்டீங்கன்னா எனக்கு ஒரு கவலை ஒழியும். என்ன நான் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பதில் சொல்ல வேண்டாம் பாருங்க. போதும் சார். இந்த சமூகத்தின் பிரிவுகள் எல்லாம் நீங்களே கட்டி காப்பாத்தி ஆண்டு அரசாளுங்க. ஆனா தயவு செஞ்சு என் நிம்மதியை மட்டும் பறிச்சுடாதீங்க. அப்புறம் தேவகி எங்கடி போனே? எங்க மாமனார பாக்க. இல்ல, எனக்கு மாமனாரா வர இருந்து மயிரிழையில மானம் தப்பின மேஜர் ஜெகநாத் பார்க்க போனேன். பாத்தியா? பாத்து என்ன மருமகளா ஏத்துக்கிட்டு உங்க மரியாதையை குறைச்சுக்காதீங்க. என்ன பத்தின உண்மைய ஊரறிய உலகறிய உங்க மகன் கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சாந்தா, பைத்தியம் இப்பதாண்டி எதையுமே ரேசா இருக்கு. இவன் சொல்லிடுவானோ, அவன் காட்டி கொடுத்துருவானோ, அவன் பார்த்திருப்பானோ, அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு அணு அணுவா சாகிறத விட நான் அப்படித்தான். அப்புறம் நெஞ்சு நிமித்திக்கிட்டா உலகம் மௌனமாயிடும். நமக்கு தகுதி இல்லாத போலியான கௌரவத்துக்கு ஆசைப்பட்டாதாண்டி இந்த உலகத்துக்கு பயப்படணும். அந்த கௌரவத்தை காலால உதைக்கிற தைரியம் வந்துருச்சுன்னா யாருக்கும் பயப்பட வேண்டாம். தேவகி, நான் உதைச்சிட்டேன். என்னம்மா சாப்பிட்டாச்சா? இல்ல, அவங்க வரலையே. வந்து பிறகுதான் சாப்பிடுவோம். வேலு சொன்னா நான் போனதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவா. காலகாலத்துல போய் விஷயத்த சொல்லு. என்ன விஷயம்? கல்யாணத்துக்கு தேதி குறிச்சாச்சுமா. வேலு டவுனுக்கு போய் பத்திரிக்கை அடிக்க கொடுத்துட்டு அப்படியே ஜவுளி வாங்கிட்டு காலையில தான் வருவான். நீங்க எல்லாம் காலகாலத்துல சாப்பிட்டு படுத்துக்கோங்க. என்ன நான் மலைச்சு நிக்கிறேன்? இல்ல, தேதி குறிச்ச விஷயம் ஸ்டேஷன்ல தப்பாவுக்கு தெரியுமா? அவர் தானே தேதியை குறிச்சாரு. நான் பக்கத்துல இருந்தேனே. அப்படியா? ஆமா ஆமா. அந்த தூங்குதா? சரி, நான் காலையில வரேன். சாந்தா, நீ ஜெயிச்சுட்டேடி. உன் உடம்புக்கு ஏற்பட்ட விபத்து பத்தி அவங்க அப்பா சொன்னதுக்கு அப்புறமும் அதை பத்தி கவலைப்படாம உன் மனசுல இருக்கிற புனிதத்தை காதலிச்சு உன்னை மனைவியா ஏத்துக்க போறாரு. உண்மையிலேயே அவர் ஒரு தெய்வ பிறவி. இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். நிம்மதியா தூங்கு. எவ்வளவு நேரம் இப்படியே நிக்க போறேன்? இங்க வந்து இப்படி உட்கார்றது. நான் 3 என்றதுக்குள்ள நீ இங்க வரணும். இல்லைன்னா நான் அங்க வருவேன். 1 2 சொல்லிடுவேன். 3 அடேடே, என்ன இது? இந்த ஓல்டு ஃபேஷன் எனக்கு பிடிக்காது. உங்ககிட்ட நான் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. தெய்வத்தை வணங்குறது தெய்வத்தின் திருப்திக்காக இல்ல, நம்மளை திருத்திக்கிறதுக்காகத்தான். தெய்வமும் இல்ல,
நீ தப்பு பண்ணல. பின்னவே இதெல்லாம் உண்மையிலேயே அப்படி நினைக்கிறீங்களா? ஏன் அப்படி சந்தேகப்படுற? இல்லாத குறைகளை தேடி பிடிச்சு ஜோடிக்கிற இந்த உலகத்துல தகுதியே இல்லாத என்னையும் மனைவியா ஏத்துக்கிற ஒரு தேவ பிரிவு இருக்குன்னா எனக்கு சந்தேகம் வராதா? உனக்கு தகுதி இல்லைன்னு யார் சொன்னது? ஏற்றத்தாழ்வுகள் உலகத்தில் இயல்பு. ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், ஆனா என்னுடைய குறை அதோடு முடிஞ்சிலையே. என்ன? என் மனசு நோக்க கூடாதுன்றதுக்காக என்னுடைய கடந்த காலத்தை பத்தி தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. உன் குறைகளை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், உன்னை மனப்பூர்வமா மன்னிச்சுட்டேன்னு வெளிப்படையா சொல்லுங்க. அதான் எனக்கு நிம்மதி. அப்பதான் உங்க மனைவிங்கிற திமிழ வகை இல்லாம இந்த உலகத்தை நான் பார்க்க முடியும். சாந்தா, நீ என்கிட்ட எதையும் மறைச்சிருக்க. என்ன ஆசை காட்டி மோசம் செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னது? நான் உங்களை மோசப்பட்டுட்டேனா? என்னங்க இது புது கதை? நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, எனக்கு காதல் வேண்டாம், கல்யாணம் வேண்டான்னு. கேட்டீங்களா? நான் சாக்கிறதுக்குள்ள உங்க சம்மதத்தை சொல்லு கிழிச்சிருங்களே. ஆல்ரைட் ஆல்ரைட், உன்னோட அழகுக்கு அடிமைப்பட்டது தப்புதான், உண்மையில ஆசை வச்சதும் தப்புதான். ஆனா உன் கடந்த கால குறைகளை பத்தி என்கிட்ட சொன்னியா? என்ன காதலிக்கிறவங்க கிட்ட எல்லாம் என் கடந்த காலத்தை பத்தி சொல்லணும்னா என் கழுத்துல ஒரு போடுதான் மாட்டிக்கணும். என்ன பார்த்து கேட்டீங்களே, அந்த கேள்விய உங்க அப்பா கிட்ட போய் கேளுங்க. எதை சொல்றேன்? சாந்தாவோட வாழ்க்கை தெரிஞ்சிருந்தோம் அவளை எனக்கு மனைவி ஆக்கிருக்கீங்களே, அது சரியா நாங்க கேளுங்க. உண்மை உங்க அம்மா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சாந்தா சொன்னதுக்கு அப்புறமும் என்கிட்ட மறைச்சிங்களே, அது ஏன் உங்க தகப்பனார்கிட்ட கேளுங்க. உங்ககிட்ட தவறா நடக்க முயற்சி பண்ண அந்த பொண்ணை எனக்கு தாரமாக்கிருக்கீங்களே, அது நியாயமானே? அந்த பெருமைக்குரிய மேஜர் ஜெகநாதன் கிட்ட கேளுங்க. அந்த பொண்ணை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? எந்த பொண்ணு? சாந்தாவை. உனக்கு மனைவி, எனக்கு மருமகள். உறவு முறையை ஞாபகப்படுத்த வேண்டாம். நான் தெரிஞ்சுக்க விரும்புறது உண்மையைத்தான். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுனால தானே நீ கீழே இறங்கி வந்திருக்கிற. அப்போ அவ சொன்னதெல்லாம் உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் உடலையே விற்க தயாரா இருந்த நிலையில தான் நான் அவளை சந்திச்சேன். அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இல்ல, அவளை நான் அன்னைக்கே தண்டிச்சுட்டேன். திரும்பி இந்த கிராமத்துக்கே ஒரு உதாரணமா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு நல்ல பெண்ணை தவிர கல்யாணம் செய்து வச்சிருக்கேன். அவ நல்லவங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? தன்னை பத்தின எல்லா உண்மைகளையும் என்னையே உங்கள்கிட்ட சொல்ல சொன்னான். என்ன நடக்குது பார்க்கலாம் தான் நான் பேசாம இருந்தேன். இப்போ முதலிரவு நடக்கிறதுக்கு முன்னாலேயே எல்லாத்தையும் அவனே சொல்லிட்டான். அவன் நல்லவன்றதுக்கு இதை விட வேற என்ன உதாரணம்? அப்பா, தெரியாம தவறு செய்த அகலிக்கு ராமனுடைய பாவங்களிலிருந்து சாவு விமோசனம் கிடைச்ச மாதிரி இந்த காலத்து அப்பாவை அகலிக்கு நம்ம இதயத்திலிருந்து பாவ விமோசனம் கிடைக்கணும். முடிவா சொல்றேன், குற்றமே செய்யாத ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து சாதாரண மனுஷன் போதும். அதை தவற உணர்ந்து திருந்தி புதுவாழ்வு வாழ துடிக்கிற ஒரு பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்கறதுக்கு ஒரு மா மனுஷன் தேவை. நீ மா மனுஷனா இல்ல மாமூல் மனுஷனான்றத நீ தான் முடிவு செய்துக்கணும். ஏமா அங்கீகரிக்கிறவா மோகன், நீ இவளை மனைவியா ஏற்றுக்கிறியோ இல்லையோ, நான் மனப்பூர்வமா அவளை மருமகளா ஏற்றுக்கிட்டேன். என்ன செய்ய போறேன்? சாந்தா. Oh, no, not here, Mohan. Go upstairs. Hey, நாளை காலையில் நான் ஊருக்கு போற காலம் எடுத்துட்டு have a nice time.